Hello friends, welcome to JC Tech Tamil. நான் ஜெயச்சந்திரன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கார் ஆம்ப்ளிஃபையர், இது வந்து ஒரு 4 சேனல் கார் ஆம்ப்ளிஃபையர். இத பத்தின அன்பாக்சிங் வீடியோ, அதுக்கு அப்புறம் கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கிறது அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். தொடர்ந்து அடுத்த வீடியோல வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரை வந்து கார்ல ஃபிட் பண்ணிட்டு இதோட அவுட்புட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றேன். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா பைக், கார், சோ இதுல நாமளே பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படினு சொல்லிட்டு நிறைய வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. தொடர்ந்து இந்த வீடியோவையும் பார்த்துட்டு இந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜேசி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்ப்ளிஃபையரோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிற பிராண்டு, இன்ஃபினிட்டி பை ஹார்மன் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து Primus 6004a அப்படிங்கிற கார் ஆம்ப்ளிஃபையர். இது வந்து ஒரு 4 சேனல் கார் ஆம்ப்ளிஃபையரு. இதே வந்து ஜேபிஎல்லும் பார்த்தீங்கன்னா பை ஹார்மன் தான். ஸோ இதே ஆம்ப்ளிஃபையர் வந்து ஜேபிஎல்லையும் இருக்குது. இன்ஃபினிட்டியில் வந்து 6004a அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜேபிஎல்லில் பார்த்தீங்க அப்படின்னா A6004 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க லோகோ மட்டும்தான் மாறும். அதே போல் வந்து நான் இனிஷியலாக சரி கார் ஆம்ப்ளிஃபையர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 சேனல் கார் ஆம்ப்ளிஃபையர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்ததில் பைனியர், சோனி, அதுக்கப்புறம் ஜேபிஎல், இன்ஃபினிட்டி இந்த மாதிரி இருந்தது. ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் எனக்கு மெயின் வந்து இந்த சைஸ் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாடல் நான் ப்ரிஃபர் பண்ணேன். இது வந்து ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் பண்ணுறப்போ வந்து 10,000 ரூபாய். நீங்கள் நேரில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா மேபி வந்து ஒரு 9,000லேருந்து 13,000 ரேஞ்சில் வந்து இருக்கும். ஏன்னா 2 சேனல் ஆம்ப்ளிஃபையர், இதிலே வந்து 2 சேனல் ஆம்ப்ளிஃபையரும் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும். ப்ளஸ் வந்து ஒரு 2,000 3,000 வந்து நீங்கள் நேரில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வரும். இந்த ஆம்ப்ளிஃபையர் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபினிட்டி பை ஹார்மன் ப்ராடக்ட்டு, Primus 6004a 600 வாட்ஸ் அப்படிங்கிற மாடல் இது. இதோட ஸ்பெக் வந்து பாக்ஸிலே அவுட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பவர் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 60 வாட்ஸ் ஆர்எம்எஸ், 4 ஸ்பீக்கர், அதாவது 4 சேனலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஹை பாஸ் ஃபில்ட்ரு வந்து இருக்குது, லோ பாஸ் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் பாஸ் ஈக்குவலைசர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் டிசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர். மெயினாக வந்து என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நல்லா காம்பாக்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மெயின் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹை இன்புட் அதுக்கான கேபிள்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஆர்சிஏ கேபிள்ஸ் அது மூலியமாகவும் கனெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து இல்லை இந்த மாதிரி வந்து இதிலே கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பீக்கரோட அவுட்புட்டை எடுத்துக்கொண்டு போய் நம்ம டேரெக்டாக ஹை இன்புட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் வந்து இதை கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா சில ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா சில ஆடியோ சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிஏ கேபிள்ஸ் வந்து அவுட்புட் இருக்காது. அப்படியே இருந்தாலும் வந்து இது வந்து 4 சேனல் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். சில கார் ஆம்ப்ளிஃபையரில் கார் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் மட்டும்தான் ஆடியோ அவுட்புட் வரும். ஸோ ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, ரியர் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து 4 இது இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹை இன்புட்டாக வந்து ஸ்பீக்கருக்கு வந்து அவுட்புட் வந்து சிஸ்டத்துலேருந்து போகும். ஃப்ரண்ட்டு, ரியர் லெஃப்ட், அதே மாதிரி ரியர் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கனெக்ஷன்ஸை கொண்டு போய் ஹை இன்புட் அப்படிங்கிறதுல வந்து இந்த கனெக்டர் மூலயமா நம்ம வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் அவுட்புட் எடுத்து கொண்டு போய் நம்ம ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணலாம். இந்த மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா வாரண்ட்டி கார்டு, அப்புறம் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரோட கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்ப்ளிஃபையர். ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆனால் மெயின் பாருங்கள் நல்லா காம்பாக்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் என்னென்னா நம்ம காரில் ஃபிட் பண்ணுறப்போ வந்து பொதுவாக வந்து ட்ரங்க் சைடு, அதாவது பின்னாடி வந்து டிக்கியில் வைக்கிறப்போ வந்து பெரிய ஆம்ப்ளிஃபையராக இருந்தது அப்படின்னா டிக்கியில் பொதுவாக வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து பின்னாடி வரையில் கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து சீட்டு கடியிலே வச்சுக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்டு சீட்டு கடியிலே வந்து இதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு உள்ளங்கை அளவு, அதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அழகாக ஸ்கொயராக வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணுறது வந்து காரு சீட்டு கடியில் வைக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஆக்சுவலாக ஃபினிஷிங் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது சென்டரில். அதுக்கு மேலே அந்த இன்ஃபினிட்டி லோகோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா Primus 6004a
60 வாட்ஸ் இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பேக் சைடு வந்து இன்ஃபினிட்டி பை ஹார்மன் Primus 6004a அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. மவுண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க, அதாவது நீங்கள் ஏதாவது மவுண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து 4 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 ஹோல்ஸ் வழியாக நீங்கள் வந்து இந்த கார் ஆம்ப்ளிஃபையரை நீங்கள் உங்கள் காரில் வந்து எங்கே சூட்டாக இருக்குமோ அங்கே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் செக்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் செக்மெண்ட் இருக்குது. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஹை இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹை இன்புட்டில் சேனல் 1, சேனல் 2, சேனல் 3, சேனல் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதான் வந்து நீங்கள் என்னென்னா அது பக்கத்துலேயே வந்து லைன் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுலேயும் வந்து 4 சேனல் கொடுத்துருக்காங்க. உங்கள் செட்டில் வந்து RCA அவுட்புட்டு 4 சேனல் வந்து RCA அவுட்புட் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து RCA கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் RCA வந்து இல்லை அப்படின்னா உங்கள் ஆடியோ சிஸ்டத்துலேருந்து 4 ஸ்பீக்கருக்கு அவுட்புட் போகும். ஸோ அந்த 4 ஸ்பீக்கரை கொண்டு போய் இந்த ஹை இன்புட்டில் கொடுக்கணும். இந்த ஹை இன்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் 1, சேனல் 2 இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று வந்து சென்டரில் வந்து ஒரு எர்த்து லைன் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் சேனல் 1ல் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் 1ஓட ப்ளஸ்ஸு, ஸ்பீக்கர் 1ஓட மைனஸு, அதே போல் வந்து ஸ்பீக்கர் 2 அதோட ப்ளஸ்ஸு, ஸ்பீக்கர் 2ஓட மைனஸு, அதே போல் வந்து மற்றதுக்கும் நீங்கள் ஸ்பீக்கர் 3, 4க்கும் ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும். சென்டரில் வந்து சேனல் 1க்கும் சேனல் 2க்கும் அதே போல் சேனல் 3க்கும் சேனல் 4க்கும் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு எர்த் லைன் கொடுத்துருப்பாங்க. அதை கொண்டு போய் நீங்கள் பாடியில் கிரவுண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவுட்புட்டு ஏரியா வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதாவது ஸ்பீக்கருக்கு வந்து அவுட்புட் போகிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. இதை வந்து நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கனெக்ஷன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா பவர் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து சென்டரில் இருக்கிறது வந்து ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா நீங்கள் காரில் வந்து கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் பவர் வருதில்ல, அந்த கனெக்ஷன்ஸ் தான் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ளஸ் 12 வோல்ட் அப்படிங்கிறது பேட்டரியிலேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து பவர் கனெக்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் கிரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டை கொண்டு போய் நீங்கள் வந்து காரில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் டெர்மினல்லையும் கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பாடியிலையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காரோட பாடி ஏதாவது, எனக்கு காரோட பாடி வந்து ஃபுல்லாகவே நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதை வந்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பி பவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க, ரியர் ப்ரொடெக்ட் ஆர் ப்ரொடெக்ட் பி பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்இடி இண்டிகேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 2 வந்து ஃபியூஸு கொடுத்துருக்காங்க. 15 ஆம்ஸ் ஃபியூஸ் வந்து 2 இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பேரு ஃபியூஸும் வந்து 2 ஃபியூஸ் வந்து 15 ஆம்ஸ் வந்து இந்த ஒயரிங் கிட்டோட வருது. அதுக்கப்புறம் அதில் இருக்க ஸ்க்ரூஸு, மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸு அது போலையும் வந்து இந்த ஒயரிங் கிட்டோடே வந்து கொடுத்துருக்காங்க. புஷ்ஷு மாதிரி அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆக்சசரிஸ் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுலேருந்து பவர் எடுக்கக்கூடாது. அதாவது இந்த ரிமோட் லைன் அப்படிங்கிறது வந்து பவர் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ப்ளஸ் 12 வோல்ட் லைன், அதாவது காரில் இருக்க மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 12 வோல்ட் லைன் அப்படிங்கிறது பேட்டரியோட டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியர் லைனாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஆம்ப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாலுமே வந்து அந்த லைன் வந்து ஒன்றும் ஆகாது. இதே ஆக்சசரி, அதாவது இந்த ரிமோட் லைன் இருக்க லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பவர் லைன் கேபிள் வந்து ரொம்ப மெலிசாக கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஒன்லி ரிலேவை மட்டும் ஆன் பண்ணி விடும். அதாவது நீங்கள் கீ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிலே வந்து 12 வோல்ட் பேட்ரி பவர் டேரெக்டாக போடுறத வந்து அந்த யூனிட்டுக்கு வந்து ஓகே பவர் கீ ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பவரை வந்து ரிலே மூலியமாக வந்து போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்ம வந்து ஆக்சசரி லைனை வந்து டேரெக்டாக பவர் சப்ளைக்கு வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 12 வோல்ட்டு வந்து நீங்கள் கொடுத்துட்டு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரிமோட் மூலியமாக வந்து, அதாவது ஆக்சசரி லைனை வந்து இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீ ஆன் பண்ணுறப்போ வந்து இந்த 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து போகிற பவர் வந்து யூஸ் பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 4 ஸ்பீக்கருக்கு வந்து சேனல் 1, சேனல் 2, சேனல் 3, சேனல் 4 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 8 டெர்மினல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு 2 ஸ்பீக்கர், ரியர் 2 ஸ்பீக்கர் வந்து டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து இல்லை அப்படின்னா இப்போது சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இருக்கிறதுல வந்து நீங்கள் ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா சேனல் 3, சேனல் 4 அதில் வந்து சேனல் 3ல் வந்து ப்ளஸ்ஸும் சேனல் 4ல் வந்து மைனஸும்
அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து பிரிட்ஜ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது 2 ஸ்பீக்கரோட அவுட்புட்டை கொண்டு போய் நீங்கள் ஒரே இன்புட்டாக வந்து ஊஃபர் கொடுப்பீங்க. ஊஃபரில் கொடுக்குறப்ப வந்து நீங்கள் வந்து மேலே வந்து 2 சேனலும் கீழே வந்து ஒரு 2:1 அப்படிங்கிற டைப்லையும் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஊஃபர் யூஸ் பண்ணல, சப் ஊஃபர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 4 சேனலில் கார் ஆம்ப்ளிஃபையர் தான் வந்து, அதாவது 4 சேனல் ஸ்பீக்கர் தான் நான் யூஸ் பண்ணணும், டேரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறேன். சேனல் 1, சேனல் 2, சேனல் 3, அப்புறம் சேனல் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் வந்து இப்போ பவர் இன்புட்டு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கரோட அவுட்புட்டு, இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா லைன் இன்புட்டு, ஹை இன்புட்டோ இல்லாட்டி ஆர்சிஏ கேபிள் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. கெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த கெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வர இன்புட்டை வந்து கொஞ்சம் வால்யூம் வந்து அப் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எந்த செட்டப்பில் வந்து உங்களுக்கு வால்யூம் வேணும், அவுட்புட்டோட வால்யூம் எந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெயின் மூலியமாக வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ரோ வந்து சேனல் 1க்கும் சேனல் 2க்கும் இருக்குது, கீழே இருக்கிற ரோ வந்து சேனல் 3க்கும் சேனல் 4க்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பாஸ் ஈக்குவலைசரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹை பாஸ் ஃபில்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், லோ பாஸ் ஃபில்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஹை பாஸ் ஃபில்ட்ரு, இது வந்து பேஸ் ட்ரபிள். ஸோ அதுக்கு உண்டான கண்ட்ரோலில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அவுட்புட் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி, இது எல்லாமே மேனுவலாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரூ டிரைவரை, ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ரொட்டேட் பண்ணி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவுட்புட் பாட்டு ப்ளே பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து இதை காரில் ஃபிட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் கிராஸ் ஓவரோட செட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 2 சேனலுக்கும் கீழே இருக்கிற 2 சேனலுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஎஃப், ஹெச்பிஎஃப், அதாவது இப்போ இந்த பக்கத்தில் இருக்க செட்டிங் இருக்குல்ல, இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் எது வேணுமோ ஹை பாஸ் ஃபில்ட்ரோ இல்லை லோ பாஸ் ஃபில்ட்ரோ நீங்கள் வந்து எப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரோல் மூலியமாகவும் நீங்கள் வந்து சுவிட்சஸ் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த Primus 6004a அப்படிங்கிற கார் ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில்ஸ். ஆக்சுவலாக நல்லா காம்பேக்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த ஹீட்டிங் ஃபின்ஸுக்காக, அதாவது இதனால் ஏன்னா பொதுவாக கார் ஆம்ப்ளிஃபையர் வந்து நல்லா ஹீட் ஆகும். ஸோ அதுக்காக சைடில் வந்து 2 சைடும் ஃபின்ஸ் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து நான் வந்து இதை காரில் ஃபிட் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவும் நான் நிறையா போஸ்ட் பண்ணுறேன். ஜேசி டெக் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் வந்து டோட்டலாக ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். அடுத்த ஒரு ஆட்டோமொபைல் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.